ரொம்ப சொல்லியே உனக்கு மவளுக்கு என்ன ஒண்ணு தெரியாதோ? நீ என்ன பெரிய இதோ புச்சனை விடாதமா பயமா இருக்கு எனக்கு. ஆமா தெரியாம கேக்குறேன். என் பிள்ளையோட நீ சேர்ந்தியா சேரலையா? உன் பிள்ளையோட நான் சேர மாட்டேன். ஆம்பளை சேர்ந்தா நல்லா இருக்கும். அப்புறம் நான் எதுக்கு சேருவேன்? என் பிள்ளை உன்னோட விளையாட வந்திருப்பா. எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா நீ ஏன் இப்படி ஆடிட்டு இருக்க? பக்கம் நான் உங்களோட விளையாடுறேன். எங்க அப்பாவோட விளையாடுறேன். எங்க அப்பா நீ விளையாடுங்களாம்ல? உங்க அப்பாவை நான் முன்னையும் பார்த்தது பின்னையும் பார்த்ததுல. உங்க அப்பா சிகப்பா கருப்பான்னு கூட பார்த்ததுல. உன் பிள்ளை மட்டும் நான் எங்க விளையாண்டு உனக்கு எப்படி தெரியும்? நீ உமா அவங்க உள்ள எடுக்க புந்துருச்சு. மேல போட்டு பொம்பளை பிள்ளை பட்ட போடக்கமா இருக்கணுமா இல்லையா? ஏமா மேல போடு மேல போடு மேல போட்டுருவா. நிக்க மாட்டேங்குது. போட்டேன். மேல அப்படிதான் போடணுமா? அப்புறம் நீதான் அந்த தாவரை எடுத்து முதல்ல மூடு. அப்புறம் எதை மூடுது? தோல்ல போடுறீ. தோல்ல போடு. போட்டுட்டு இப்படிதான் போடணுமா? இப்படிதான் போட சொன்னா அப்புறம் எப்படி போடுறது? பாரு தாவணி எடுத்து நல்லா மேல போடு. துளசியம்மா நானும் சின்ன பிள்ளைதான். சரி தாவணி கட்ட தெரியாது. கட்ட தெரியாது. கட்டி விடுச்சு. இப்ப நான் அவுத்து விட்டேன். என்ன பண்ற புடிச்சு சொல்லுது. முந்தானே வச்சுக்க. சொருன்னு வச்சுக்க. வயிறு அப்படியே ரெண்டா கிழிச்சு போயிடும். சரிம்மா. ஆமா எப்படியே பட்டிய பண்ணலையா? நான் சொல்ல மாட்டேன். எங்க அம்மா பாத்து ஐயோ சொல்லல. சொல்லாத. ஆளச்சே சனிய முடிச்ச நாள கெழுதிய முடிச்சு போற மாதிரி. அது யாரு பின்னாடி யாரு? இந்த பக்கம் வா. டேய். கேவா. அம்மாட்ட சொல்லாத. அம்மாட்ட சொல்ல மாட்டேன். என்னது? ஒண்ணு இல்ல. என்ன சொல்ல மாட்டேன்? முத்தமே பின்னாடி இருக்கன்னு சொல்ல மாட்டேன். முத்தமா போ பின்னாடி இருக்கா? நான் சொல்ல மாட்டேன். ஏய் இந்த பக்கம் வா. சொல்ல மாட்டேன்றல. இந்த பக்கம் வா. சரி வந்துட்டே போ. தப்பிச்சு ஓடிடு. என்னால நிக்க முடியல. ஏய் இங்க வா. போயிடல. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் இப்படிலாம் பாடுனா எப்போ குறைச்சிருவா? அம்மாலாம் எப்படி கட்டியா பண்ணா? என்னம்மா நீதானே என்ன பாட்டு? எங்க போன? நீ எங்க போன? எனக்கு எனக்கு பயம் கொடுக்குறியா முதல்ல? அம்மா உங்களுக்கு நான் ஆடுவேன். என்ன ஆடுற? டான்ஸா? பயம். எங்க பயமா இருக்கு? உன்னிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நான் எங்க போறேன்னு சொன்னேன்? நான் எங்க போயிட்டு வரேன்னு சொன்னேன்? கோயிலுக்கு போறேன். சின்ன பிள்ளை அடிச்சிட்டு ஆளை போறா. என்ன நீங்க ரெண்டு அடி வாங்குறீங்களா? சின்ன பிள்ளையாங்க? அம்மா நீங்க தங்கம். அப்பதான் அம்மா அடிக்க. ஆமா அப்பதான் அம்மா அடிக்க மாட்டேன். கொஞ்சுவேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வீட்டுல தண்ணி எடுக்க சொன்னேன். பாத்திரம் தேய்க்க சொன்னேன். தண்ணி அடிக்க சொன்னீங்களா? ஆமா. ஏமா கோயில்ல என்ன கொண்டாக்கி? பொங்கலும் புளியோதரையும் வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். நீங்க கோயிலுக்கு போயிட்டு இங்கே. ஆமா. துளசியம்மா சொல்லுங்க தம்பி. நெஞ்சில கீழே விழுது மாதிரி அப்படிமா? அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீங்க கோயிலுக்கு போயிட்டு சொல்லிட்டு நீ தண்ணி அடிச்சியான்னு கேக்குறீங்களே, இது நியாயமா? தண்ணி அடிச்சியான்னு கேட்கல, தண்ணி எடுத்தியான்னு கேட்டேன். எடுத்தியானா? ஆமா தண்ணி எடுத்தியா? ஏன் எடுக்கல? தண்ணி இல்ல. தண்ணி இல்லையா? ஆமாம்மா தண்ணி எதுல இல்ல? ஏன்னு அடிவே பக்க குழந்தை எடுத்துட்டு போனேன். சரி அங்க போய் பார்த்தா அடிச்சு பார்க்குறது தண்ணி வரல. தண்ணி வரலையா?
பெரிய ஒரு கிணறு ஒண்ணு இருந்துச்சு. சரி. அங்கே கூட்டிட்டு போனாங்க கருவாச்சு. அங்க போய் எட்டு பார்த்தா தண்ணி ரொம்ப கீழே கிடந்துச்சு. அப்புறம் என்னோட தண்ணி எடுக்க முடியாது. அவ ஒரு யோசனை சொன்னா. என்ன யோசனை? முத்தமா நீ சின்ன பிள்ளையா இருக்க, உன்னால தண்ணி எடுக்க முடியாது, குடத்துக்கு கேணியில போட்டீங்கன்னா அதுவும் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அதனால இடத்த தூக்கி குடத்தை தூக்கி துளசிப்பா லேச சத்தம் வந்து முதுகு தெரிச்சுட்டு போமா. கூட ஈஸியா எடுத்துடலாம். எப்படி எடுக்கலாம்? இவன் என்ன தெரியுமா சொன்னா, என்ன சொன்னா? மொத்தமா குடமே எடுக்க முடியலன்னா உங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கழுத்துல ஒரு பெரிய கயிறை கட்டி விட்டு எனக்கு கூட ஒரு கல்ல ஒண்ணு கட்டி விட்டு கேணிக்குள்ள இறக்கி விட்டு உங்க அம்மா எடுத்துட்டு வந்துருவாங்க. நான் போய் கிணத்துக்குள்ள போய் கூட எடுத்துட்டு வரணும். நீ கிணத்த போடணும், கிணத்துக்குள்ள குடத்தை போடணும். ஆமா, வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை பிடியும் வேலை. அதெல்லாம் நல்ல கவனமா பேச. இப்படி வா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை என்னன்னு உனக்கு தெரியுமில்ல? நீ கவனமா இருக்கணுமா இல்லையா? கவனமா தான் நான் இருக்கிறேன். ஆமா, கவனமா இருக்கேன். எப்படி என்னன்னு தெரியலம்மா. ஒண்ணுமே தெரியாத உனக்கு? அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. எதுக்குமே தெரியாத உனக்கு? நீங்க தான் எனக்கு எதையுமே சொல்லி தரலையே. நல்லது கெட்டது மட்டும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அங்க போகக்கூடாது, அங்க பேசக்கூடாது, அதை நல்லவங்களை பாக்குறது பெரிய இல்லையா, நல்லவங்களோட மட்டும்தான் சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. எப்ப அவ கூட சேர்றியோ அது வரைக்கும் உட்படவே மாட்டேன். அவ கூட போய் விளையாடுறதுன்னு சொல்றேன், அவ கூட போய் நீ விளையாடிட்டு இருக்க. அவளோட நல்ல பிள்ளை யாரு? அவன் நல்ல பிள்ளையா? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே என்ன தெரியும் உனக்கு அவளை பத்தி? குணத்துல சிறந்தவன், எல்லாத்துலயுமே சிறந்தவன். யார் அவன் நல்லவளா? அவளோட எப்படி சேரவே கூடாது. கருப்பா இருக்கிறவங்க குணமா இருப்பாங்க. என்னது? கருப்பா இருக்கிறவங்க குணமா இருப்பாங்க. கருப்பா உள்ளவங்க. அப்படின்னா தானே நம்மள கருப்பா இருக்கும். எவ்வளவு பாசமா இருக்கிறோம். நீ சிகப்பா தானே இருக்க. யாரு? நீ என்ன சிகப்பா இருக்க? ஆமா, நான் கருவாச்சு. கருவாச்சுன்னா கண்டுபிடிச்சா யார் சொல்ற கருவாச்சுன்னு? நீ எவ்வளவு அழகா இருக்க, நல்லா சிகப்பா இருக்க. நீ போய் கருவாச்சுன்னு தாய போல புள்ள. ஆமா, நூல போல சேலை இருக்காங்க. அம்மா எப்படியா இருக்காங்க பிள்ளை. நான் எப்படி கலரா இருக்கேன் அதே மாதிரிதான் நீங்க கலரா இருக்க. என்ன அந்த கொடுமைங்க? அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீரபகல் நூல் எடுக்க வர நாள் இன்னைக்கு. ஆமாம்மா, நீ பட்ல எனக்கு முத்தமகளை நூல் வாங்கிட்டு போனா நல்ல வியாபாரம் ஓடுது. நல்ல ராசியாக போனா அப்படின்றதுனால அனைத்து பேர் என்னதான் நூல் வாங்க வருவாங்க. நீ என்ன பண்ண? நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுல ஒரு வேலை பார்க்காம எனக்கு என்னால நீ போய் விளையாண்டுட்டு இருக்க. நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். அவன் தான் கேட்கல, கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். அப்ப கூப்பிட்டாலும் உனக்கு எங்க போய் சரிவு? எங்க அம்மா அடிப்பாங்க, எங்க அம்மா திட்டுவாங்க, நான் எங்கேயும் வர மாட்டேன் உன் கூட. எங்க அம்மா வேலையெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும்னு நீ சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். சொன்னியா? அறிவு இருந்தாலும் சொல்லணும். அதுதான் இப்படி அறிவு ஒன்று இல்லை இருந்துச்சு. அதை கூப்பிடுற நேரம் இல்லை. அம்மாவுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, அதான் பிள்ளைகளுக்கு இது தேவையா? தேவையில்லம்மா. தேவையான்னு கேட்க. அப்ப எனக்கு அறிவு இல்லையா? நிறைய இருக்கு. அப்ப அவர்கிட்ட போய் நீ சொல்ல வேண்டியது எங்க அம்மா எங்க அம்மா அப்படியே சொல்லாதீங்க. அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு அறிவு நிறைய இருக்கு. அந்த மாதிரி சொல்லலாம். அம்மா பத்தி யாரு பேசினாலும் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகணும். ஆமா, சண்டை போட்டியா? இந்த குச்சி நாயா, இந்த குச்சி எப்படி? இப்ப யாராவது சொல்லிட்டீங்க அம்மாவை சொல்ற குறவுல கட்டிச்சு. அப்பனா ஆளுங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றாரு. ஆளுங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றாரு அவரு. இப்ப சொன்னீங்களே அம்மாவுக்கு இருக்கிற அறிவு தானே பிள்ளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லலாமா? அது உண்மைதான். நீ குரலை பிடிச்சி அவரை கிடைக்க வேண்டாம். அவரு வேண்டாம் வேண்டாம். அண்ணன் எங்க அண்ணன் உயிர் உள்ள அண்ணன். இவங்களா? சரிமா? சரி, எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. நூலை இருக்கிறனால அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உன் புருஷ வீரபாக நூலை எடுக்கிற நாள். என்னம்மா இது? என்ன இதா? ஏன் புரிஞ்ச வீரபாக? ஆமா, என்ன வார்த்தை கேட்குறீங்க? வீரபாக சாமக யாரம்மா? என் கூட பிறந்த அண்ணனாகும் என்ன பெற்றெடுத்த தகப்பனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா. 10 மாத சுமதத்தை பெற்றா இத்தனை பேருக்கு முன்னாடியும் இவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தையை சொல்லி பேசுறீங்களே. நீங்களே இப்படி
எடுத்து வச்சிருக்கேன் அம்மா. நான் உனக்கு அம்மா இல்ல, எனக்கு பிள்ளை இல்ல. எங்க ஆத்திர குடத்தை ஒன்று சேர்த்து சொல்ல. அம்மா என் மூட்டை இருக்காத அம்மா ஐயோ வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த பாவி நான் எங்கம்மா போகுது? எனக்கு யாருமா தெரியும்? எனக்கு உங்களை விட்டு எனக்கு வேற யாருமா இருக்கா? ஏய், இப்படியே உன்னை விட்டுட்டு போயிடும் நினைக்கிறியா? நீ போட்டுக்கிற நகை எல்லா நகையும் புருஷன் வாங்கி கொடுத்தது. ஒரு நகை கூட உன்கிட்ட இருக்க கூடாது. எல்லா நகையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்கேயாச்சும் போ. ஆனா வீட்டை பக்கம் வரக்கூடாது. நகையை கொண்டா. அப்பா எனக்கு சம்பாதிச்சு போவான்னு அப்பா எனக்கு சம்பாதிச்சது ஏன் புருஷன் சம்பாதிச்சது? எங்க அப்பா சம்பாதிச்சு ஏய், நகை கழிச்சு கழிச்சு தரமாட்டோம்போ. ஏன் தர மாட்டேன்? அடி வாங்கி சுத்து போயிருவேன். இப்போ நான் எடுத்த கொடுக்கணும். நான் பெரிய சொத்து சுகமா மதிக்கிறது உங்க 2 பேரு தான். நீங்களே எனக்கு இல்லைங்க பொழுது இந்த நகையெல்லாம் நான் வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறேம்மா? நீங்க போட்ட நகை நீங்களே வாங்கிட்டு போயிடுங்கம்மா. எல்லாமே காணல குயிலை பிடித்து காகித பூத்தை எடுத்து காணல குயிலை பிடித்து காகித பூத்தை எடுத்து அம்மா இந்த நகனத்தெல்லாம் வீட்டில் வந்து கழட்டி வச்சுட்டு போகணுமா? போட்டிருக்க பாவத்தை சம்மத வரை கழட்டி வச்சுட்டு போகணும்னு அம்மா சொல்லியிருக்காரு. நான் எங்க போவேன்? எனக்கு யாரை தெரியும்? அப்படி நான் செய்த தவறு தான் என்ன? திருவிழைத்தனமா விளையாட போனது குற்றமா? விளையாட போனவரு காரணத்தால எந்த தாயாவது நான் உன்னை பெற்றிருக்கல. நீ ஒரு தாயிரத்தை இல்லாத ஆனாலும் எந்த தாயாவது சொல்லுவாங்களா? 10 மாத சுமந்தத்தை பெற்றெடுக்கிறவங்க வளர்க்கிறவங்க அதிகமா மாசமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்பா என்னை வளர்த்ததா எப்படி இல்லையா? அப்பா திரும்பி வீட்டுக்கு வந்து என் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களே அம்மா. என்னால பல உயிரை வாழவே தவிர எந்த ஒரு உயிரை நிரட்டக்கூடாது.
அம்மா சொன்னது போல ஏதோ ஒரு ஆர்வம் குளத்திலே விழுந்து மனிதர்கள் அம்மா வெள்ளோரையை அழைப்பதற்காக ஒருவருக்கு வந்திருக்கின்றார். உனக்கு புறாத நேரம் சாமுகன் வந்து கொண்டிருக்கின்றார். இரவு சென்று வெள்ளோரையாரை வதம் செய்துவிட்டு தெய்வ நம்பிக்கை உருவாக்கிவிட்டு கைலபாதம் வந்த இடமாகிறது. சிறுபிள்ளைத்தனமாக இந்த மூலவர்கள் எதற்காக பிறந்து எதற்காக வளர்ந்து என்பதை மறந்துவிட்டேன். அம்மா சொன்னது போல இதோ எதற்காக வாழ வேண்டும் இந்த மூலகத்தில் இதோ எவ்வளவோ சடையாண்டி எம்மையால் வந்து கொண்டிருக்கின்றான். அவரிடம் நான் தான் உன் தாயார் நிலைப்படுத்தாமல் சிறிது இந்த மூலவர்கள் அண்ணன் தங்கையாக நடப்பட வேண்டும். காரணம் கிழக்கே வெள்ளுடையார் பட்டியலில் கூட வெள்ளுடையார் ஆண்களை அழிப்பதும் ஆலயத்தை இடிப்பதும் பெண்களுக்கு வாராமல் கற்பை சூழலை கொண்டு வருகிறான். தெய்வம் என்பது என்ன புத்தி கொள்ள வேண்டும். மகளே சடையாண்டி
படித்து ஆசான் வைக்கிற மாணாக்கர் அமைக்கிற முதல் மாணவனாக பெயர் பெற்றேன். வாலிப பிராயத்திலே அலங்கார நன்றியை வழிமுடித்து எப்ப 4 பிள்ளைங்களுக்கு தகப்பேன் நான் தான் நமக்கு முதலிலே இல்ல யாரும் ஒருத்தர் இதை இழக்கிறாலும் வாழ்க்கையில ஒரு நாள் முன்னுக்கே வர முடியாது. எப்போ நமக்கு முதலிலே இல்லை இதை ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும். அப்படி பாதுகாத்து வைக்கும் போதே ஒரு சில நேரத்தில் தருவாருது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். எப்போதும் 4 பிள்ளைய பத்தி என்ன பண்றது வீட்டுக்கு போனா கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. 4 பிள்ளைய பத்தா எப்படியா வீட்டுக்கு இல்ல அந்த குடும்பம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. வீட்டுக்கு போனா கொஞ்சம் கூட நிம்மதி சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? என் புட்டாட்டி இருக்காரு அலங்காரி சும்மா பார்க்கறதுக்கு சும்மா சொட்டமான முடியாட்டம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சும்மா கிளி மாதிரி என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அம்மா என் மேல சந்தேகப்படுறோமா உனக்கு மட்டும்தான் உன் புருஷன் வீரவாகு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். பயம் ஒரு கேட்கிற மாதிரி இல்லை. சரி ஒரு கொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் இப்படி சந்தேகப்படுறாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் பச்சு ஒரு வாங்கிப்படான்னு நினைக்கிறது. ஆமா ஆனா ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க 2வது அடிக்கு 6 மூக்குல இருந்து மூச்சு விடாது. நம்ம அடி அப்படி ஒரு அடியா இருக்கு. ஆமா நான் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன். அம்மா ஒரு புருஷன் மேல கொண்டாடி சந்தேகப்பட்டாலும் சரி கொண்டாட்டிய புருஷன் சந்தேகப்பட்டாலும் சரி அந்த குடும்பம் உட்படாது. எந்த ஒரு குடும்பத்துல சந்தேகம்னு உங்களுக்கு புறப்படுதோ சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப தூரத்துல ஓடி போயிடும். எந்த ஒரு குடும்பத்திலையுமே சந்தேகம்னு ஒண்ணு புறப்பட்டுச்சு அப்படின்னா சந்தோஷம் நம்மளுக்கு தூரத்துல ஓடி போயிடும். அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ தட்டி கொடுத்து ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் எவ்வளவோ பாடுபடுறேன். என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டீங்கன்னா என் புட்டாட்டிக்காலே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தேகப்படுற பொண்ணு பொம்பளைங்க பூராமே கெட்டவா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொம்பளை வந்து புருஷன் மேல சந்தேகப்படுறாலோ அவன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான்னு அர்த்தம். ஆமா எந்த ஒரு கொண்டாட்டி புருஷன் மேல அதிகமா சந்தேகப்படுறாலோ அப்படி சந்தேகப்படுற கொண்டாட்டி வந்து புருஷன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் அவன் சந்தேகப்படுறான் அப்படிங்கிறதுக்காக அப்படி குடும்பத்தை அப்படி தட்டி கொடுத்து ஓட்டிட்டு இருக்கேன். அப்படி நான் தட்டி கொடுத்து ஓட்டுறதுக்கு காரணம் தெரியுங்களா? ஒரு பெண்டாட்டி புருஷனா இருக்கக்கூடியவங்க குடும்பத்துல பெரியவங்க சத்தம் போட்டுக்கிட்டே வச்சுக்கோங்க. அது நம்ம பெத்த பிள்ளைங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம சத்தம் போட்டுக்கிட்டே வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும் ஏதாவது எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வெளியில போவான். அப்படி வெளியில போறப்ப நம்ம பிள்ளை கூட சேர்ந்தவன் கூட நல்லவனா சேர்த்துவான்னு சொல்ல முடியாது. அதுல எவனாச்சும் ஒரு பையன் கெட்டவன் சேர்ந்து இருப்பாங்க. அதுல எவனாச்சும் ஒரு பையன் கெட்டவன் நம்ம பிள்ளையோட சேர்ந்து இருப்பேன். நம்ம பிள்ளைய கொண்டு பாடு நிலத்தை தள்ளி விட்டுருவான். அப்ப நம்ம பிள்ளை கெட்டு போறதுக்கு யாரும் அனுபவிக்கிறது? பெற்ற தாய் தகப்பன் தான். அதுக்குத்தான் தாசருக்கெல்லாம் கண்ணதாசனாகப்பட்ட அந்த கண்ணதாசன் ஐயா எழுதினார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த வன்னியில் பிறக்கையிலே அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் அன்னை வளர்க்கிறே என்று சொல்லி வச்சிருக்கார். தகப்பனுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கல, தாய்க்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்னா ஒரு பிள்ளைய பாசம் காட்டி வளர்க்கக்கூடிய பக்குவம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா பெற்ற தாய்க்கு தான். அதனாலதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த வன்னியில் பிறக்கையிலே அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் அன்னை வளர்க்கிறே என்று சொல்லி வச்சார். அப்படி என் பொண்டாட்டியை நான் அஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த ஊர் உலகை என்ன சொல்லும், இவ்வளவு நாளா வீரமாக நான் பொண்டாட்டியை இதுவரைக்கும் கண்ணே பொண்ணு பேசுவேன், இப்ப கைவிட்டு அடிச்சு விட்டானே அப்பாவை பொண்டாட்டி சந்தேகப்படுறது உண்மைதான் அப்படின்னு பூஜிதமாயி நான் போற செருப்பு என் பிள்ளைங்களுக்கு சேர்ந்துச்சு, என் பிள்ளைங்க போற செருப்பு எனக்கு சேர்ந்துச்சு. இதுக்கு மேல பொண்டாட்டியை கையிட்டு அடிச்சேன்னா நான் மனுஷன் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பொம்பளைய ஆம்பளை ஒருத்தர் அடிக்கிறானோ அவங்க கூட நான் மனுஷனாக ஏற்றுக்கிறதே கிடையாது. பொம்பளை அடிக்கிறது பெரிய விஷயமா? அது பெரிய விஷயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை அடிக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தை கட்டி காட்டுற ஒரு பொம்பளை தான். அந்த பொம்பளையை நம்ம கை நீட்டி அடிச்சு அவள் யோக வச்சோம்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி தட்டி கொடுத்து அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வேலை? இந்த ஊர் காவக்காரன் தான், இந்த ஊர் தண்டைக்காரன் தான், இந்த ஊர் வெட்டியாக்குறது தான். நீங்க தான் நினைக்கிறீங்க வெட்டி வேலை பார்க்கறது போல இருக்கு அப்படின்னு சொல்லி. வெட்டி வேலை பார்க்காதவங்க இருக்கான்னு அவன் தான் வெட்டியான். அவன் நின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கு, அவன் நடந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்கு, அவன் திரும்பி பார்த்தாலும் ஒரு அர்த்தம் இருக்கு.
வெற்றி பெற பார்க்காத ஒருத்தருக்கான அவன் தான் வெற்றியம். என் ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியம் பத்தாத காலத்தால வெளி எங்க அப்பா கிட்ட சொன்னேன், எப்பா நீங்க நம்ம அப்பா அம்மா நானும் என் பொண்டாட்டி நம்ம எனக்கு நமக்கு 4 பிள்ளைங்க, இந்த 8 பேர் சாப்பிடுறதுக்கு ஊதியம் ஆண்டேவார்கள் கொடுக்கறது பத்தல, இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வியாபாரம் பார்த்து குறைச்சிக்கலாம்ப்பா, 10 ரூபா கிடைக்குப்பா அப்படின்னு. அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, நம்மள காலம் இந்த காலத்துல இந்த வருமானம்லாம் பத்தாதுப்பா, எல்லாத்தையும் வருமானம் இருக்கணும்டா அப்படின்னா. இந்த ஊர்ல முத்துமாணிக்க செட்டியார் சொல்லி பணம் படைத்த செல்வசிமா, அவருடைய பொண்ணு முத்தமான ஒரு பொண்ணு. அந்த முத்தமாவும் அவங்க அம்மாவை என்ன பண்றாங்க, வீட்டுல சும்மா இருக்கிற நேரம் 10 நூறு நெஞ்சு அதை எங்கிட்ட விற்கிறாங்க. அதை நாங்க வாங்கி கொண்டு போய் கிராமத்தில் விட்டு அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு. என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு காரணம் என்ன, இந்த மண்ணில் எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி பிறந்துட்டாங்க அப்படின்னா உழைக்கணும்னு ஆசைப்படணும். யார் வந்து உழைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவை குடும்பம் நல்லாவே இருக்கும். 10 மணிக்கு உட்கார்ந்து இருக்கீங்க, இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் போரை சுகமா தூக்கிட்டு வரோம். இருந்தாலும் 10 மணிக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. காரணம் என்ன, கிராமத்துல நம்ம அப்படி நாடகம் கொடுத்துட்டாங்க, இந்த நாடகத்தை நம்ம நல்லபடியா கொண்டு போய் நடத்தணும், அப்பதான் நமக்கும் பெருமை, இந்த கிராமத்துக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சந்திரன் நீங்க வாக்கிட்டு இருக்கீங்க. காரணம் எந்த ஒரு மனுஷனையும் உழைக்கணும்னு ஆசைப்படணும். அப்படி உழைக்கணும்னு யாருக்கு ஆசைப்படாமோ அதை வாழ்க்கை பூரா நல்லாவே இருக்கு. அதனால வேண்டி இன்னைக்கு முத்தமா கையால 10 நூறு கொண்டு கொடுக்க சொல்லி நம்ம கிராமத்தை போய் விட்டுட்டு 10 ரூபா சம்பாதிக்கணும். இந்த இடத்துல 10 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ரூபா சம்பாதிக்கணும். இன்னைக்கு எவ்வளவு அப்சிமார்கள் வந்து வருவாங்க, இன்னைக்கு எந்த அப்சிமார்கள் வராங்கன்னு தெரியல. இந்த வழுக்க சிட்டியார் வருவாரு, ஆமா இந்த அப்பாவி சிட்டியார் ஒருத்தர் வருவாரு. இன்னைக்கு எந்த சிட்டியார் வர்றாங்களோ அவங்களையும் அழைச்சிட்டு போய் முத்தமா கையால 10 நூறு தொட்டு கொடுக்க சொல்லி நம்ம வியாபாரத்துக்கு போகணும். சிட்டியார் வீர தாமுகனும் வேகம் உணர்ந்தான் எங்க போனாலும் யாரும் வைக்க மாட்டேங்குது. சரி ஒரு இடத்துல ஒதுங்கி உட்காரலாம் பார்த்தோம்னா உதவுது. இப்படித்தான் என்னடா எங்கேயுமே யாரும் வைக்க முடியலன்னு சரி ஒரு பக்கத்து வீட்டுல வச்சு படுமோன்னு படுத்து அந்த வீட்டுல ஒரு கரண்ட் முன்ன எதிர்த்து வந்து ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு வந்து படுக்கிறியே உனக்கு அறிவு இல்லைன்னு கேட்டுச்சு. என்னைய கேட்டுச்சு. சரி சரி இனிமே அடுத்த வீட்டுல போய் படுத்தோம்னா பொம்பளை பிள்ளை இருக்கான்னு கேட்டுட்டு படுக்குன்னு சொல்லி அடுத்த வீட்டுல போய் கதவை தட்டி ஏமா ஏதாவது பொம்பளை பிள்ளை இருக்கான்னு கேட்டேன். சரி ஏப்பா இருந்துச்சு. சரி நீ ஒரு நைட்டு படுக்கலாம் வந்து இப்படி ஆகி போச்சு. சரி என்ன திருநாள் சொல்றாங்க ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கு. ஒரு நாளாவது
அப்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறது கேக்குறியா? அப்படியே வெந்து வருது. ஏன் நல்லா இருக்கு, கொஞ்சம் வேட்டாடா தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு வேலை இப்படி தேடி வர மாட்டேங்கிறா. சதா சர்வகாலமும் ஒன்னேதான் ஏன்ச்சி, அதுக்குதான் எவனை இவ்வளவு கோவமா போறீங்க? என்னாச்சு கேட்டீங்கன்னா கேட்டு போறேன், தெரியாத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போறேன். நீங்க என்னைய தேடி உங்களுக்கு நான் உங்களை தேடி வந்து பல காரணம் இருக்கு. அது ஒரு சில காரணம் சொல்றீங்க, கேளுங்க. ஆத்தா சின்னம்மாவுடைய திருவிழா கொண்டாடுறதுக்கு அப்படி ஊர் முக்கியத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த வீரபாகுடைய கூப்பிடுறோம் அப்படிம்பாங்க. ஐயா வந்து கைவிட்டு இருப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? வீரபாகு இத்தனாம் தேதி நம்ம ஊர் திருவிழா கூட்டியிருக்கோம், வந்து பூசக்கால ஊழி விட்டு போயிருந்தா, ஆனா திருவிழா நடக்கிறது ஆத்தால கொண்டு போய் கரையில கொண்டு போய் கொடுத்த கரைக்கிறது நீதாண்டா கொண்டு ஊட்டி கரைக்க வருது அப்படிம்பாங்க. சொல்லி ஒரு பச்சை முக்கிய எடுத்து அதற்கு வேப்பங்களை சுத்தி பூசைக்காலுக்கு வச்சுட்டு போவேன். திருவிழா முடிய வரை நான் வீட்டுக்குள்ள போக மாட்டேன். பொட்டு பொட்டி அந்த திருவிழாவை சரக்கு அது என் வேலை. உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு மாப்பிளைய அழைச்சிட்டு போய் கிராமத்துல கோயில பூரா சாமி கூட சொல்லி மணவரையில மாப்பிளைய உட்கார வச்சு பொண்ணு குளத்துல தாடி கட்ட வரைக்கும் அந்த கல்யாணத்துல பொட்டு பொட்டி சரக்கு நடந்து கொடுப்பேன். ஆமா, உங்க வீட்டுல ஒரு இடம் இருக்குன்னு ஐயா நெருப்புன்னு சொன்னா சுற்றம் போது அப்படி மாத்திக்கிட்டு சொல்றாரு. அங்கேயும் ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சாலும் அங்கேயும் நான் தான் தப்பு கட்டோட வந்து நிற்கணும். ஐயா ஊர்ல நடக்கிறது உங்க வீட்டுல நடக்கிறது எனக்கு தெரியுமா? நீங்க வந்து சொன்னாதான் அது தெரியும். நீங்க வந்து இதை தேடி வந்து சொல்றீங்க, அதைத்தான் நான் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். ஐயா சொன்ன நீங்க வந்து சொல்றீங்க, நான் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். இது ஐயா என்னால இவ்வளவு போகணும் அப்படின்னா நாங்க தான் முதல்ல வந்து ஊர்ல இப்படி ஆளுக்கு வச்சு கெட்ட நிறையா அப்படின்னு கொண்டு வந்து சொல்றோம்னா பொதுவா எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் என் வந்து நீங்க தேடி வந்து சொல்றீங்க, அதைத்தான் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். போக உங்களுக்கு அவன் யாரும் அவரோட எப்படி இருக்கு? அதனாலதான் இவங்களுக்கு இந்த மாத்திரமே வேற எப்படின்னா நூல் விற்க மாட்டேங்குது. நூல் விற்கலையா? காலையில இருந்து தூங்கிட்டே தெரியல ஒரு வழியா. என்ன இப்படி சொல்றீங்க? விற்க மாட்டேங்குது. நீங்கெல்லாம் யாரு? நாங்களே அது சாத்தியாரு. நீங்கெல்லாம் யாரு? சத்தியார் சத்தியார். ஐயா ஐயா நல்லா கேட்டுங்க. நீங்க தான் யாரு? சத்தியாரு. அப்ப நான் யாரு? இதுக்கு தான் வந்து